எங்கடா அவன் இன்னும் வரல? முதலே பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னான். இந்த ஒன் நம்பர். எங்கடா போனேன்? உன்னை எப்போ வர சொன்னேன்? இல்லடா இன்டர்வியூ போயிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆச்சு. இன்டர்வியூவா? எந்த கம்பெனி? கம்பெனிலாம் இல்லடா, மாடல் ஷூட்ரா. மாடலா? நீ இன்னும் திரும்பல? நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான்டா இருக்கேன், கண்டிப்பா உனக்கு கிடைச்சிடும். போய் பொழப்ப பாருடா. இன்னும் மாடல் போட்டோ ஷூட்னு சுத்திட்டு வர. டேய், நாங்களும் தான் ஆசைப்பட்டோம். இதோ அவன் சிங்கர்னு, இவன் ஆக்டர்னு. இப்பெல்லாம் ஏதோ வேலைக்கு போனா போதும் இல்லையா? சரி அதெல்லாம் விடு, டைம் ஆச்சு, வா போலாம். டேய் ஹரி எங்கடா? அதான் ஃபோன் பண்ணா 5 நிமிஷம் இரு 5 நிமிஷம் இருங்கிறான். எப்பா பார்த்தாலும் இதே வேலை இவனுக்கு. அப்ப கோகுலேஷ் கூப்பிட வேண்டியதானே? அவனுக்கு நாட் ரீச்சபிள் தான்டா வருது. சரி சரி, அந்த நியூஸ் பேப்பரா சரி படிக்கலாம். காலைல படிக்க வேண்டிய நியூஸ் பேப்பரை இப்ப கேக்குறேன். இது ஏன்டா போட்டேன்? சரி எரு. ஐயோ புடி. என்னடா இது? இந்த புடி. ஏய் மச்சான், இது எப்படா மாறலானா? ஏய் பரவாயில்லடா, ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தான், கடைசியில சத்யாக்கே மாடல் ஆயிட்டான். என்ன இருந்தாலும் அன்னைக்கு அவன் சொன்னதான் மச்சான் கரெக்டு. பிடிக்காத வேலைக்கு போயிட்டு கிடைக்காத சம்பளத்தை வாங்கிட்டு நடத்த முடியாம குடும்பத்தை நடத்துறதுக்கு அவன் ட்ரீமை ஃபோக்கஸ் பண்ணான் பாத்தியா? அவன் எவ்வளவு மேல்றா. நம்மளாம் அதாகணும் இதாகணும்னு ஆசை மட்டும்தான் போடுறோம். ஆனால் யார் அதுக்காக உழைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பாங்க. அவன் ஜெயிச்சான்.